ஜேடியோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம ஜேடி பென் வேலை செஞ்சுட்டு இருக்கிற அவங்களோட ஓனரையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களோட ஓனருக்கும் நம்மளோட ரிக்கியை நடிக்க வந்த ரேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மோதல் மாதிரி ஆயிடுது. மோதல் மாதிரி ஆகி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓனரை வந்து நம்ம ரிக்கி பை உள்ள இம்ப்ரெஸ் பண்ணிடுவான். அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்கிக்கு ஒரு போஸ்டிங்கை கொடுத்துட்டு நம்ம ஜேடி டின் வேலை செஞ்சுட்டு இருக்க இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலை கிடைக்குது. வேலையும் நல்லா செஞ்சுட்டு வரான். அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கு பிடிக்கல. இது எப்படியே தடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பென் வந்து பார்த்தீங்கன்னா இவனை கூட்டிட்டு வந்து இடத்துல வந்து நீ என்ன மறந்துட்டிய நடிக்கதானே நீ வந்த, நீ என்ன அப்படியே உண்மையை வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம பென் கேட்பாரு. இருந்தாலும் நம்ம ரிக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் கரெக்டாக நடிச்சுட்டு தான் இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரிஜினலாக நடிக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி என்னமோ சொல்லி மழுப்புறாரு. ஆஃபீஸ்லேயும் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்கிக்கு எதுவுமே தெரியாது. நம்ம பென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்கியை ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கிற அது வந்து சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மாட்டி விட்றான். இருந்தாலும் நம்ம ரிக்கிக்கு ஒன்றுமே தெரியாது காரணத்தினால ஏதோ ஒன்று சொல்கிறான். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சக்ஸஸ் ஆயிருது. அதனாலேயே நம்ம பென்னுக்கும் ஜேடிக்கும் ஒன்றுமே பிடிக்கல. என்னடா இது என்ன பண்ணாலும்